எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி இஃப்தாருக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். சம்மரில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மேங்கோ வச்சு செய்கிற இந்த மில்க் ஷேக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மில்க் பேன் எடுத்திருக்கேன். இதில் 1/2 லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க்கும் 1/2 லிட்டர் அளவு தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. பால் கொதிக்கிற கேப்பில் நம்ம மற்ற வேலைகளை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜா சீட்ஸை ஊற வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா சீடை சேர்த்துட்டு அது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சுக்கிடலாம். சப்ஜா சீட் வந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ சம்மர் டைமில் கண்டிப்பாக எடுத்துக்கிடணும். ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ஊறி வந்துடும். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொதிக்க வச்சுருக்கிற பால்லேருந்து 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை ஆற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கிற பாலை சேர்த்துட்டேன்னா கட்டி கட்டி ஆயிரும். ஸோ அதனால் வார்ம் மில்க்கோ இல்லைன்னா நல்லா ஆறின பாலோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கிடலாம். இதுவும் இருக்கட்டும். அடுத்ததாக 1 கிலோ நல்ல பழுத்த மேங்கோ எடுத்திருக்கேன். இது நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இதோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இதுவும் இருக்கட்டும். இப்போது நம்ம கொதிக்க வச்ச பாலை பார்க்கலாம். பால் நல்லா கொதித்து வாசனை வந்துடுச்சு. ஸோ பால் வந்து ஓரளவுக்கு திக்காகவும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் சேர்க்குறதுக்கு நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இது சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது நல்ல இனிப்பான பழம். உங்களோடது இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சுகரோட அளவை கூட்டிக்கோங்க. நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் மில்க்கை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்த உடனே இது கொஞ்ச நேரத்துலேயே வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணிக்கிடலாம். அடுத்ததான் வேறொரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வரணும். ஸோ ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. பட் ஒன்று தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம மில்க் ஷேக்கில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்க்கும்போதே தெரியும் தண்ணியோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சுட்டோம்னா ரொம்ப கூல் மாதிரி ஆயிரும். இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றிக்கிடுறேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுனால இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதுவும் இருக்கட்டும். இப்போ மில்க் ஷேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கூல் பண்ண வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோவை சேர்த்துக்கலாம். ஸோ 1 கிலோ மேங்கோவில் நான் ஃபுல்லாத்தையும் சேர்க்க போகிறதில்ல. 3/4வாசியை சேர்த்துட்டு மீதி 1/4வாசியை வந்து நான் கார்னிஷ்காக வச்சுருக்கேன். பாலில் ஆல்ரெடி சுகர் சேர்த்துருக்கிறதுனால நான் திரும்ப சுகர் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மூடியை வச்சு மூடிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிடலாம். இந்த மேங்கோவும் மில்க்கும் சேர்ந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போது நல்லா அரைஞ்சிருச்சு. இதை எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் செஞ்சு குடிக்கிற மில்க் ஷேக். இதுக்கப்புறம் தான் வந்து இதில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்ச இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்குறது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசியை. மில்க் ஷேக் வந்து நல்லா திக்காக தான் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. நான் வந்து பாலை காய்ச்சும் போது அதில் 1/2 லிட்டர் பாலும் 1/2 லிட்டர் தண்ணியும் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா கொதிக்க வச்சதுனால இது சரியான பதத்தில் வந்துச்சு. அடுத்ததாக ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம 1/4வாசி எடுத்து வச்சுருக்கிற மேங்கோவில் கொஞ்சமாக மட்டும் மேலே தூரத்துக்கு எடுத்துகிட்டு மீதி இது கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மேங்கோவை வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது சப்ஜா சீட்ஸ், ஜவ்வரிசி, இந்த மேங்கோ எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம க்ரீம்லாம் சேர்க்கலை. க்ரீம் சேர்க்காமலே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா இது கூட சேர்க்குறதுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி 3யுமே வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதை வந்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, மீதி இருக்கட்டும். ஸோ இந்த நட்ஸையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா மில்க் ஷேக் வந்து குடிக்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இஃப்தாருக்கோ இல்லைன்னா நாளைக்கு பெருநாளைக்கு கெஸ்ட்டு வந்தாவோ கொடுக்குறதுக்கு இதை செஞ்சு அசத்தலாம். இது இன்னும் சில்லுன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. பட் ஐஸ் க்யூப் எதுவும் சேர்த்துட வேணாம். ஐஸ் க்யூப் சேர்த்தோன்னா மில்க் ஷேக் வந்து தண்ணி ஆயிரும். இப்போது இதை ஒரு கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம சர்வ் பண்ணும்போது ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நான் மீதி எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் சேர்த்துக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான மேங்கோ டெசர்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான மில்க் ஷேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.